மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சட்டப்பேரவை கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து மறைந்த இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் வெங்கட்ராமன், புகழ்பெற்ற கண் மருத்துவர் பத்ரிநாத், தமிழ்நாடு முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பிவி, தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் மற்றும் ஒடிசா மாநில முன்னாள் ஆளுநர் ராஜேந்திரன், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் பிரபல நடிகரும் சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்கள் 28/12/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றுடா துயரமும் கொள்கிறது. 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று பொது வாழ்விலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு கேப்டன் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த ஆண்டின் பத்மபூஷன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெருமைக்குரியவர். மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநருக்கு எதிராக அவை உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர அனுமதி கோரி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை வழங்கிய கடிதம் தனது பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெளிவுபடுத்தினார். 2024ஆம் ஆண்டின் முதல் பேரவை கூட்டத்தொடர் 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. அப்போது பேசிய ஆளுநர் அரசு தயாரித்த உரையின் மீது உண்மைத்தன்மையின் அடிப்படையிலும் தார்மீக அடிப்படையிலும் தனக்கு உடன்பாடு இல்லை என்று கூறியதுடன் 4 நிமிடங்களில் உரையை முடித்துக் கொண்டார். இதையடுத்து அரசின் உரையில் இல்லாத ஆளுநர் பேசிய வார்த்தைகள் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக சபாநாயகர் அறிவித்தார். இதனிடையே சட்டப்பேரவையிலிருந்து நீக்கப்பட்ட தனது உரையை ஆளுநர் RN ரவி எக்ஸ் பக்கத்தில் வீடியோவாக பதிவிட்டார். இந்த நிலையில் இது விதிமீறல் என்பதால் ஆளுநருக்கு எதிராக அவை உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர சபாநாயகரிடம் கடிதம் அளித்த செல்வ பெருந்தகை அது பற்றி அவையில் உரையாற்றினார். நீங்கள் கண்ணியத்தோடு பேசி அதற்கு பிறகு அவை குறிப்பிலும் நீங்க பேசியதும் அவர் பேசியதும் அகற்றிவிட்டீர்கள். நீக்கப்பட்ட பிறகு உடனே 1 மணி நேரத்தில் மேதகு ஆளுநர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்ன நடந்தது அவையில் என்பதை வீடியோவாக பதிவிட்டிருக்கிறார். ஆகவே நான் சொல்லுவதெல்லாம் தொடர்ந்து அவர் 2021 செப்டம்பர் 21ஆம் தேதி பதவியேற்றதிலிருந்து பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னுடைய கவனத்திற்கு உரிமை மீறலாட்டு தந்திருக்கீங்க. என்னுடைய பரிசீலனை இருக்கிறது. செல்வ பெருந்தகை அளித்த கடிதம் தனது பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு பதிலளித்துள்ளார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பான எதிர்க்கட்சி தலைவரின் கோரிக்கையை சபாநாயகர் பரிசீலிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக 4 முறை சபாநாயகரை சந்தித்து கடிதம் கொடுத்திருப்பதாகவும் பலமுறை நேரிலும் வலியுறுத்தி உள்ளோம் என்றும் கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சபாநாயகரிடம் கேட்டுக் கொண்டார். தங்கள் கட்சிக்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு உதயகுமார் அவர்களுக்கு இடம் ஒதுக்கி தர பிரச்சனை குறித்து தொடர்ந்து இந்த அவையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்படும் புதிய ரயில் நிலையம் 6 மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டதால் தென் மாவட்ட மக்கள் அவதிப்படுவதாக கூறினார். அதற்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கிளாம்பாக்கத்தை தேர்வு செய்ததே அதிமுக அரசுதான் என குறிப்பிட்டார். கிளாம்பாக்கம் முழுமையாக செயல்பட துவங்கிவிட்டது. அங்கிருந்து மக்கள் சென்னையிலிருந்து செல்வதற்கு நகரத்திலிருந்து செல்வதற்கான நகர்ப்புற மாநகர பேருந்துகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டு இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் மக்கள் நலன் கருதி மெட்ரோ ரயில் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கிளாம்பாக்கத்திற்கென்று ஒரு ரயில் நிலையம் அமைப்பதற்கு ரூபாய் 20 கோடி அளவில் ரயில்வே துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் துவக்கப்பட்டு 6 மாத காலத்தில் நிறைவேற இருக்கின்றன. நிரந்தர தீர்வாக மெட்ரோ ரயில் அமைப்பதற்குண்டான திட்டங்களையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதின் பேரில் இன்றைக்கு அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டதாக பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். கிளாம்பாக்கத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பான விவாதத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்த பின் புதிய பேருந்து முனையத்தை திறந்திருந்தால் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்காது என குறிப்பிட்டார். இந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் தீர்த்து முழுமையான அடிப்படை வசதிகளை பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கிளாம்பாக்கத்தில் இருந்த பெரிய பிரச்சனைகளையே தீர்த்து வைத்து விட்டோம் என்று பேரவையில் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம். அவரே சொல்லி இருக்கிறார், இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நேரடியாக வாருங்கள், அழைத்து செல்கிறோம். நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் பெருந்தமையாக சொல்லி இருக்கிறார். முன்னதாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கொரோனா பெருந்தொற்று காரணமாகவே கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அமைப்பது காலதாமதமானதாக தெரிவித்தார். சட்டப்பேரவையில் மின்சாரம் மற்றும் கிளாம்பாக்கம் தொடர்பான விவாதத்தின் போது அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இடையிலான கலந்துரையாடல் கலகலப்பாக அமைந்தது. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் மின் பயன்பாட்டை ஈடு செய்ய அரசிடம் உள்ள திட்டங்கள் என்ன என்பது பற்றி கேள்வி எழுப்பிய பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி, சம்சாரத்தையும் மின்சாரத்தையும் இணைத்து பேசினார். அதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சிலேடையாக பதிலளித்தார். சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம், மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது. தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை, அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொன்னார்கள். அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் இந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதேபோல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரும் நகைச்சுவையாக பதிலளித்தார். போக்குவரத்து துறை அமைச்சர் இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. தென் மாவட்ட மக்கள் இப்ப இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க, அதுக்கு ஏதாச்சும் விட்டடிக்க கூடாது. அங்க ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அங்க இருந்த டவுனுக்குள்ள வர்றதுக்கு, சென்னைக்குள்ள வர்றதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னா சரியா வரும். அது கேளம்பாக்கம் இல்ல, கிளாம்பாக்கம். முதல்ல அதை கிளியர் வரணும். அது இந்த குழப்பம் உங்களுக்கே இருக்கு. அடுத்தது, கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆட்சியில் தான். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசும்போது அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என கூறியது உறுப்பினர்களிடையே வரவேற்பை பெற்றது. செந்தில் பாலாஜியின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் பணியமர்த்த லஞ்சம் பெற்றது தொடர்பான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது. இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடித்து வந்த நிலையில் ஜாமீன் கோரியவர் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் நிராகரித்தன. இந்த சூழலில் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். இதையடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள பரிந்துரைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் ஆளுநர் ஆர்.என். ரவி செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசிய திமுக எம்பி ஆர் ராசாவிடம் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அதிமுகவினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து ஆர் ராசா 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுகவினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அதிமுக வழக்கறிஞர் ராஜ் செல்வன், அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை சார்பில் அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோவை கண்டு கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஆர் ராசா பொய் பிரச்சாரம் செய்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது வரும் 16